இலங்கையில் உள்ள திருக்கோணேஸ்வரம் கைலாயமலையுடன் நேர்கோட்டில் அமைந்திருப்பதால் தட்சிண கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. அலைகள் சுற்றிலும் தாலாட்ட மலைமேல் அமர்ந்திருக்கும் சிவனாரின் கோவில் கொள்ளை அழகு. இந்த மலைமேல் உள்ள சிவனாரை தன் தாயார் தரிசிக்க வேண்டுமென்று ராவணன் வெட்டியதாக ஒரு வரலாறு. அதையே ராவணன் வெட்டு என்று சொல்கிறார்கள். இது காளியம்மன் கோயில் 108 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உத்திரத்தில் உள்ள சித்திரங்கள் கண்ணை கவர்கின்றன. சித்திர வேலைப்பாடு பிரமிக்க வைக்கிறது. வண்ணமயமான இந்த சித்திரங்களின் அழகை காண கண்கோடி போதாது. காளியம்மனை தரிசித்து வெளியே வந்தவுடன் நாங்கள் எடுத்துக்கொண்ட நிழற்படம். மேலே தெரிவது சிகிலியா லயன்ராக் என்ற பாறைகளாலான பழமையான கோட்டை. அழகான சுற்றுப்புறத்துடன் அமைந்துள்ளது.